ஹே காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கேஒய்சி நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா இன்னுமே நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன காரணத்தால் அப்டேட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பா நான் பேன் கார்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் இமேஜ் கேனாட் பி எம்டி அப்படின்ட்டு வருது. ஸோ இதில் நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி நானும் ப்ளே ஸ்டோரில் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் எடுக்கிற பேன் கார்டு ஃபோட்டோவை நல்லா க்ராப் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அப்லோட் பண்ணேன். ஸோ அப்படியே அப்லோட் பண்ணும் போதும் எனக்கு அதே போல் தான் வருது நண்பா. என்ன பண்ணுறது, கரெக்டாக போட்டாலும் அப்படி தான் வருதுன்னு சொன்னாங்க. அகைன் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் உள்ளே போயிட்டு உங்களுடைய நேம் அண்டு யூசர் நேம், மொபைல் நம்பர், ஓடிபி இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நாட் மேட்ச்டு. ஸோ இதுதான் வந்துட்டுருக்கு. பட் நான் என்னவே அப்டேட் பண்ணலை. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க நண்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே கரெக்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மொபைல் கேமராவை நார்மல் கேமராவே ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேன் கார்டை கிளியராக எடுத்துங்க. ஸோ பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் இல்லைனா உங்களுடைய ஒயிட் பேப்பருக்கு மேலே பேன் கார்டை வச்சுட்டு கூட 4 கார்னர் எட்ஜஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி எல்லாம் கிளியராக எடுத்துங்க. ஸோ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ அதிகமாக எம்பியில் இருக்கக்கூடாது. ஸோ கம்மி கேபியில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதில் நம்ம கேட்டிருந்தாங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, நம்ம எத்தனை கேபியில் இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம நீங்கள் கேபினா ஸோ 1 MBக்குள்ளே நீங்கள் எத்தனை கேபியில் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் 1 MBக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 KB 800 KB இந்த மாதிரி கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃப் இமேஜ் கேனாட் பி அப்படின்ற மாதிரி வராது. உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடும். இன்னும் வேறு எப்படி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டைம் ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு 15 செகண்ட் அந்த மாதிரி ஒரு 10 minutes 20 minutes செகண்டு கழித்து நீங்கள் உள்ள பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு மொபைல் நம்பர் மேட்ச்டு அப்படின்ற போல் வந்துட்டுருக்கும். ஸோ இது கேட்டுருந்தாங்க, மொபைல் நம்பர் மேட்ச்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் என்னன்னா நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இமேஜ் அப்படின்ட்டு வந்துடுதுன்னா அகைன் ஒரு 1/2 hour கழித்து அப்டேட் பண்ணி உங்களுடைய நேம், யூசர் நேம், மொபைல் நம்பர், ஸோ உங்களுடைய பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக போட்டு அப்டேட் பண்ணிங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை மட்டும்தான் பண்ணணும். இதில் இன்னொரு நண்பர் நான் மைவித்திரை ஆப்பில் கொடுத்த நேம் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கரெக்டாக போட்டுங்க நண்பா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற நம்பர், அதுக்காக நீங்கள் பேன் கார்டு இல்லை நான் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர் கொடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 பேன் கார்டு மட்டும்தான். ஸோ பேன் கார்டுக்கான கேஒய்சி வெரிஃபிகேஷன் தான் இந்த ஒரு அப்டேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு போய்ட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஆதார் கார்டு கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டெலாம் தரக்கூடாது. ஒன்லி 1 பேன் கார்டு மட்டும்தான் போட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் கேஒய்சி ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை. சி நண்பா, பாய்.